சிவனோடு ஒன்றாதல் என்பது இந்து சமயத்தின் ஆழமான ஆன்மீக நோக்கங்களில் ஒன்று. காஷ்மீர் சைவம் போன்ற மரபுகள் இதை மிக விரிவாக எடுத்துரைக்கின்றன. உலகில் இருந்து விடுபடுவதே விடுதலை என்று பல மரபுகள் சொல்லும். ஆனால் சிவனோடு ஒன்றாதல் என்பது வேறு. அது அடைய வேண்டிய ஒன்றல்ல, ஏற்கனவே இருப்பதை உணர்வதே ஆகும். காஷ்மீர் சைவத்தின் மைய கருத்து இதுதான். நீங்கள் சிவனோடு ஒன்றாக வேண்டியதில்லை, நீங்கள் ஏற்கனவே சிவன்தான். இதைத்தான் பிரத்யபிஞானம் என்கிறார்கள். அதாவது மீண்டும் மீண்டும் அறிதல் அல்லது தானாக நினைவில் வருதல் என்று பொருள். அபினவ குப்தர் என்ற பெரிய ஞானி சொன்னார், எல்லாமே சிவன்தான், விடுதலை என்பது இந்த உண்மையை மீண்டும் அறிவதே. நாம் உலகத்தை நமக்கு வெளியே இருப்பதாக பார்க்கிறோம், ஆனால் உண்மையில் உலகம் நமது சொந்த வெளிப்பாடு, சிவனின் விளையாட்டு. நாம் வரம்புக்குட்பட்டவர்களாக தோன்றுகிறோம், ஆனால் அது ஒரு சுருக்கம். உண்மையில் நாம் வரம்பற்ற சிவனே. காஷ்மீர் சைவம் இரண்டு கருத்துக்களை மையமாக வைக்கிறது. பிரகாசம் என்பது உணர்வின் ஒளி, விமரிசம் என்பது உணர்வின் தனக்குள்ளான விழிப்பு. சில மரபுகள் உணர்வை ஒளி மட்டுமே என்று சொல்லும், ஆனால் இங்கே உணர்வு செயல்படும் ஆற்றலும் உடையது. உலகம் சிவனிடமிருந்து வேறானதல்ல, உலகம் சிவனே வடிவம் எடுத்திருப்பது. சிவனோடு ஒன்றாதலை அடைய 4 வழிகள் உள்ளன. ஒன்று ஆணவோபாயம், உடல் வழிபட்ட பயிற்சி. உடலை ஒழுங்குபடுத்துவது, மூச்சை கட்டுப்படுத்துவது, வழிபாடு செய்வது போன்றவை இதில் அடங்கும். மனதை உள்ளடக்கி உள்நோக்கி திருப்ப கற்றுக்கொள்வது, இது மெதுவான வழி. சக்தோபாயம், ஆற்றல் வழிபட்ட பயிற்சி. மனதின் எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் கவனம் செலுத்துவது, குண்டலினி ஆற்றலை எழுப்புவது, மந்திரங்களை சொல்வது, சக்கரங்களில் கவனம் செலுத்துவது. இதில் பயிற்சியாளர் உள் ஆற்றலை நேரடியாக அனுபவிக்கிறார். மூன்றாவது சாம்போவோபாயம், அருள் வழிபட்ட பயிற்சி. இது முயற்சியில்லாத வழி, குருவின் அருள் இறங்கும்போது இது நிகழ்கிறது. சக்தி பாதம் என்று இதை சொல்வார்கள். குரு ஒரு தொடுதலிலோ பார்வையிலோ கனவிலோ அருளை அளிக்கிறார். அப்போது சீடனின் உள்ளுணர்வு தானாக விழித்துக் கொள்கிறது. நான்காவது அனுபாயம், முறையில்லாத வழி. இது மிக உயர்ந்தது. எந்த பயிற்சியின் தேவையில்லை, உண்மையை கேட்டவுடன் உடனே உணர்ந்து கொள்வது. தேடுபவனும் தேடப்படுபவனும் ஒன்றே என்பதை அப்போதே அறிவது. இந்த 4 வழிகளிலும் குரு மிக முக்கியமானவர். தீட்சை இல்லாமல் சைவ யோகத்திற்கு தகுதியில்லை. குரு வெறும் ஆசிரியர் அல்ல, அவர் உணர்தலை அளிப்பவர். குருவே சீடனை சிவனுடன் இணைக்கிறார். உணர்தல் ஆழமாகும் போது உலகை பார்க்கும் பார்வை மாறுகிறது. உலகம் திடமான பொருட்களின் கூட்டமாக தெரியாது, எல்லாம் உணர்வின் வெளிப்பாடாக தெரியும். எங்கும் இன்பம் நிறைந்திருப்பதாக தெரியும். சிவனடியார் உலகை விட்டு ஓடமாட்டார், உலகையே சிவமயமாக பார்ப்பார். சிவனோடு ஒன்றியவர் வாழ்க்கையை துறப்பதில்லை, அவர் சகஜ சமாதி நிலையில் இருப்பார். நடப்பதிலும் உண்பதிலும் பேசுவதிலும் எல்லா செயல்களிலும் இன்ப உணர்வு தொடர்ந்திருக்கும். அவருக்கு நானே சிவன் என்பது ஒரு எண்ணமல்ல, ஒவ்வொரு கணத்திலும் வாழும் உண்மை. சிவனோடு ஒன்றாதல் என்பது புதிதாக ஒன்றை அடைவதல்ல, மறந்ததை நினைவு கூர்வது. உடல் வழி, ஆற்றல் வழி, அருள் வழி, முறையில்லாத வழி என 4 வழிகள் உள்ளன. ஆனால் எல்லா வழிகளின் வடிவம் ஒன்றே. நாம் தனி ஆன்மாக்கள் அல்ல, நாம் உலகெங்கும் நிறைந்த உணர்வே. இதை உணர்ந்தவர் சிவனோடு ஒன்றியவர்.